டே சின்சனு, நேத்து நீ ஸ்கூலுக்கு போயிருந்தல்ல, அந்த டைம் நான் ஒரு கேம் விளையாடி பார்த்தேன்டா. ஜூ டைக்கூன் அப்படின்றது தான் அந்த கேமோட பேரு. டைக்கூன் கேம்லயே ஜூ டைக்கூன் கேம் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுடா. நிறைய மிருகத்தெல்லாம் வாங்கி நம்ம வளர்க்குற மாதிரி இருந்தது. பிராங்க்லின், கேம் நல்லா இருக்கும் போலியப்பா. கேமை பத்தி நீ சொல்லுப்பா, இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். டே அதான் நான் சொன்னேன்ல, அதாவது ஒவ்வொரு மிருகமா வாங்கி நம்ம நம்ம இடத்துல வச்சிடலாம். அந்த மிருகத்தை பாக்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அவங்க வர வர நமக்கு காசு கிடைக்கும். அந்த காசு வச்சு புது புது விலங்கை நம்ம வாங்கி விடணும். ஜீப்ரா இருக்கு, அதே மாதிரி மயில் இருக்கு, நிறைய இருக்குடா. நம்ம ஜூக்கு போனா நிறைய விலங்க பார்ப்போம்ல, ஆனா சிங்கம் புலிலாம் இந்த கேம்ல இல்ல. மத்த மிருகங்கள் தான் இருந்தது. அந்த மிருகங்கள் வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம வேலிலாம் போடுவோம்டா. சூப்பரா இருந்தது. பிராங்க்லின், கேம் செம்மையா இருக்கும் போலியப்பா. இப்ப போய் நம்ம ஜாலியா விளையாடலாம்ப்பா. இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம்ப்பா ஆகும்? டே சின்சனு, அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம். பக்கத்துல தான் நம்ம வீடு இருக்கு, சீக்கிரமா போயிடலாம். அப்ப சீக்கிரமா போப்பா, அந்த கேம் விளையாடலாம்ப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஜூ டைக்கூன் கேம் விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கோம். வண்டலூர் ஜூக்கு நீங்க எல்லாருமே போயிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜூவை நம்மளே கிரியேட் பண்ண போறோம் மக்களே. முதல்ல இந்த கடைக்கு நம்மள போக சொல்றாங்க. இந்த அண்ணன் கடைக்கு போனா என்ன கிடைக்கும்? ஓஹோ, என்ன நம்மளுக்கு மிருகம் வாங்கணும் போல மக்களே. ஓகே ஓகே, என்கிட்ட இப்ப $10 தான் இருக்கு. பேசிக்கான விஷயம் மட்டும் தான் நான் வாங்க முடியும். ஆம்ஸ்டர்னு ஒண்ணு இருக்கு, எலி மாதிரி இருக்குங்க, அதை தான் என்னால வாங்க முடியுங்க. சரி, நம்ம இடத்துக்கு போயிடலாம் மக்களே. இருங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்ப ஆம்ஸ்டர்ன்ற ஒரு எலியை நான் வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல நான் இதை செலக்ட் பண்ணி இங்க பிளேஸ். ஓகே, வளர ஆரம்பிக்க மக்கள். இதோ வளர்ந்துருச்சு பாத்தீங்களா? என்ன அது பாட்டுக்கு போகுது? நம்ம இடத்துல வச்சுக்கணுமா எப்படிங்க அது? ஓஹோ, நம்ம இடத்துல தான் இருக்கும் போலங்க அது. ஓ, அந்த அந்த நம்ம வாங்கின ஒருத்தர் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அது மூலியமா நமக்கு காசு கிடைக்குது மக்கள். இது பாருங்க, நூபுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு பாத்தீங்களா? நம்ம வாங்கின அந்த பாக்குறதுக்காக வராரு. அது மூலியமா நமக்கு காசு கிடைக்குது. இது பாருங்க, அவர் பார்த்துட்டு போனா $1 கிடைக்குது மக்களே. இப்ப நிறைய மிருகத்தை நம்ம வச்சோம்னா நிறைய பேர் பாக்கிறதுக்கு வருவாங்க. இருங்க, மத்தவங்க ஜூவை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. இது வேற ஒருத்தனோட ஜூ. கேட் எல்லாம் போட்டிருக்கான், ஆனா நம்ம தாண்டி குதிச்சு போலாம். இது பாருங்க, இவன் என்னென்னமோ மிருகம் வச்சிருக்கான் பாருங்க. வாத்து வச்சிருக்கான். நான் வாங்கின மிருகம் இருக்கு பாருங்க. நான் வாங்கினது ஆம்ஸ்டரா, அது இருக்கு. எருமை மாடுலாம் வச்சிருக்கான் பாருங்க. எருமை மாடு இருக்கு, வேற வாத்து வச்சிருக்கான். ஓகே, இது மூலியமா இவன் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கான் மக்களே. நம்மளும் ஒரு டாலரா கிடைக்குதுல, வேற வேற பொருள்லாம் வாங்கலாம். வாத்து வாங்கினா முட்டைலாம் போடும் போடுங்க. இது பாருங்க, முட்டைலாம் போட்டு வச்சிருக்கு. ஓகே, இவன் கொஞ்சம் தாங்க வாங்கியிருக்கான். சரி, எல்லா இடத்துக்கும் இந்த நூபு போறீங்க, காசு கிடைக்குது பாருங்க. நமக்கு 13 காயினை சேர்ந்துருச்சுங்க. இருங்க, இதை வச்சு வேற ஏதாவது நம்ம வாங்க முடியும். ரெண்டாவது மிருகம் உங்களுக்கு வாங்கி காட்டுறேன். இருங்க, இதை போயிட்டு ரெண்டாவது வாத்து நினைக்கிறேங்க தெரிஞ்சு. இருங்க, ஓப்பன் கொடுக்கலாமா? இது 8 காயினுங்க. வாத்து வந்து 8 காயின். வாத்து இல்ல, அது வந்து வாத்தா. 2 வாத்து இருக்குங்க. டக்லிங் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. இருங்க, அதை வாங்கிடுறேன். அதே மாதிரி வேற என்னங்க வாங்க? ஓகே, இப்போதைக்கு தான் வாங்க முடியும், என்னால காசு கம்மியா இருக்கு மக்களே. சரி, வாங்கினத இப்ப நம்ம இதானே நம்ம இடம். ஆமா, இதான நம்ம இடம். இதானே நம்ம இடம். ஆமாங்க, ஒரே ஒரு மிருகம் நடமாடுதா, அதுதான் நம்ம இடமா இருக்கும். இது எங்க? இது ஏன் இடமா? ஐயோ, கன்ஃபியூஸ் ஆயிட்ட மக்களே. இது ஏன் இடம் தானா? ஆமா, ஏன் இடம் தான் சொல்லுது. இருங்க, இந்த முட்டையை போடணுமே நானு. ஓகே, வளர ஆரம்பிச்சிருச்சு மக்களே. சின்ன வாத்துலயே 2 வாத்து இருக்கு. இது சின்ன வாத்து போல. இதை விற்கவும் முடியும் போலங்க நம்ம. ஓஹோ, இருங்க, பிக்கப் பண்ண சொன்னா. அந்த ஆம்ஸ்டரை நம்ம கையில தூக்கிக்கிறோங்க. விற்கலாம் வேணாம், இது பாட்டுக்கு இங்க கிடக்கட்டும். கீழே போட்டுட்டேனா இல்லையா? அதை கீழே போடணுமே நானு. கீழே வச்சிட்டேங்க. ஓகே, கீழே போட்டேன். இப்ப பாருங்க அங்க வேற ஒருத்தர் வர ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் வராது, தெரியல. பரவாயில்ல மக்களே, கொஞ்சம் இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இடத்துக்கு. இருங்க, வேற ஏதாவது வாங்குவோம். வேற 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 இப்ப இதை வச்சு வேற ஏதாவது வாங்கலாமா? வேற என்ன வாங்க முடியுங்க? அதோ நம்ம நார்மல் வாத்து, பெரிய வாத்து கொஞ்சம், இதை வாங்கிட்டேன். இருங்க, இங்க போய் நம்ம இடத்துல போய் பெரிய வாத்தை இப்ப நம்ம போட போறோம். ஓகேவா? எக் எடுத்துட்டு இந்த இடத்துல வளர்ந்து. மக்களே, பாத்துட்டீங்களா? வெள்ளை வாத்து தானே இது? ஆமா, வாத்து தான். மூணு விஷயம் இருக்கு மக்களே இப்ப நம்ம கிட்ட. இன்னும் இந்த செவர்லாம் போடணும்னு நினைக்கிறேன். போக போக செவர்லாம் போடணும், அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட 4 காயின் தான் இருக்கு. இவங்க பாத்துட்டு போனாங்கன்னா $1 கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா பாத்துட்டு போனா நமக்கு காசு கிடைக்கும் மக்களே. அதாவது ஜூவை தான் நம்ம ரன் பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு ஜூவிலே ரன் பண்றோம். சிங்கம் புலிலாம் இன்னும் இல்ல, அது போக போக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். பாருங்க, இது வேற ஒருத்தர் டெவலப் பண்ண இடம். எவ்வளவு சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க பாருங்க. என்ட்ரில அழகா இந்த ஆஸ்ட்ரிச் வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது வந்து இந்த ஏதோ ஒரு பறவைன்னு சொல்லுவாங்களேங்க, ஆஸ்ட்ரிச் பறவைன்னு சொல்லுவாங்களா, அந்த பறவை இருக்கு. நிறைய வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க அவங்க. சரி, இந்த ஜூல போய் என்னென்ன பொருள் இருக்கு பாப்போமா? இந்த ஜூல என்னென்ன பொருள்லாம் இருக்கு இங்க பாருங்க. இங்க ஆம்ஸ்டரை போட்டு வச்சிருக்கான், ரைட்டு. இங்க இதை நம்ம எடுக்க முடியுமா? என்ன எடுக்கலாம் முடியாது. அடுத்தவங்க கடையில இருந்து எடுக்கிறதுக்கு நம்ம ரோப்ளெக்ஸ் காயின்லாம் தேவைங்க. அவன் பாருங்க அழகா இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க மக்களே. பாருங்க, எருமை மாடு, வாத்து எல்லாமே இருக்கு. நிறைய பேர் இவன் கடையை பாக்குறதுக்கு வராங்க பாருங்க. சரி, ஜூவை பாக்குறதுக்கு வராங்க பாருங்க.
சரி, நம்ம இடத்துக்கு நம்ம போலாமா? ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. ஆமா, என் இடத்த விட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் போலயே. அந்த சைடு போகணுங்க. அந்த சைடு போனா நான் இந்த சைடு போயிட்டு இருக்கேன் போல. ஆமா ஆமா, அந்த சைடு தான் கடை இருக்கு. மக்களே, நம்ம நம்ம கவனிக்காம விட்டதுல டாலர் எவ்வளவு ஏறிடுச்சு பாத்தீங்களா? $46 இருக்குங்க இப்ப என்கிட்ட. நம்ம அடுத்த மிருகமே வாங்கலாம். இருங்க இருங்க, அடுத்த மிருகமே உங்களுக்கு வாங்கி காட்டுறேன். ஓப்பன் கொடுத்தா அண்ணன் என்னென்ன வச்சிருக்காரு பாப்போமா? இந்த ரக்கூன்னு ஒன்று இருக்கு பாருங்க. 20 காயின் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வேற என்னங்க வாங்க முடியும்? ஐயோ, சரி நம்ம அடுத்து காசு சேர்த்தே வாங்கிக்கலாம். இப்போ இப்போ ஏற்கனவே வாங்கின விஷயத்த வாங்க வேணாம். நம்ம இதானங்க நம்மளுக்கு பரவாயில்லங்க. கடைக்கு பக்கத்துலேயே நம்மளோட இடம் இருக்குங்க. இந்தா வந்துருச்சுங்க. அடுத்த மிருகமும் வந்துருச்சு. சூப்பர். இதுக்கப்புறம் எனக்கு காசு இன்னும் நிறைய கிடைக்கும். இருங்க மக்களே, இப்போ போயிட்டு அடுத்த பொருள் என்ன விலை ஏது விலைன்னு நம்ம விசாரிப்போம். $60 சேர்ந்துட்டா அடுத்த பொருள் வாங்கிடலாம். அந்த எருமை மாடு $60 தான் நினைக்கிறேன். 60 காயினே நினைக்கிறேன். பார்ப்போம். 60 காயின் கிடைக்கணும் மக்களே. ஓகே, கிடைச்சிருச்சு. கவ்வு என்னங்க $32 கிடைக்குதுங்க. வாங்கிட வேண்டியதுதான். சூப்பரு. ஓகே மக்களே, இப்போதைக்கு இதுதான் கிடைக்குது. நம்ம கவ்வை வாங்கிட வேண்டியதுதான். இந்த கவு முட்டையை எடுத்துட்டு வந்து நம்ம இடத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்க, செம காசு. போட்டுலாமா? பாருங்க. பரவாயில்ல, $30 இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கீங்க. அது பார்த்தீங்களா? இப்போ நம்ம இடத்துல நிறைய இருக்குங்க. இந்த சவரெல்லாம் கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? அதுவும் அந்த அண்ணன் கிட்ட தான் வாங்கணுமா என்னன்னு தெரியல. சவரை இன்னும் நம்ம கட்டாம இருக்கோம். அந்த அண்ணன் கிட்ட போய் பார்ப்போமா? இங்கதான் சவர் வாங்க. பில்டிங் ஷாப்புங்க. இங்கதான் சவர் வாங்க முடியுங்க. ஓஹோ, ரைட்டு மக்களே. 30 காயின். இது எத்தனை தருவாங்க? 9 தருவாங்களா இல்ல ஒன்னே ஒண்ணு தருவீங்க? ஒன்னே ஒண்ணுங்க. அடப்பாமே, ஒரே ஒரு கட்டை வந்து 30 காயினுங்க. இருங்க, இந்த இடத்துல கட்டையை வச்சிருவோமா? இங்கதானே மக்களை வைக்கணும். ஆமா, வைக்கலாம். ஒரே ஒரு கட்டை $30. எங்க எப்பங்க நான் இப்ப இத கட்டி முடிக்கிறது? ஐயோ ஐயோ, வேலையா வருது மக்களே. அதெல்லாம் நம்ம வாங்க வேணாம். நம்ம முதல்ல நிறைய மிருகத்தை வாங்குவோம். ஒருவேளை மிருகம் நம்ம இடத்த விட்டு ஓடிடுமோ? சரி, இன்னொன்று மாடு வாங்கிடலாமா? ஏன்னா அடுத்ததெல்லாம் இன்னும் நோ ஸ்டாக்குன்ற மாதிரி வருதுங்க. அது ஸ்டாக் வந்தால் தான் என்னால் வாங்க முடியும். ஸ்டாக் வராமல் என்னால் வாங்க முடியாது. சரி, இப்போ இந்த கவ்வு முட்டை இருக்கு பார்த்தீங்களா? அதை வச்சிட வேண்டியதுதான். இன்னொன்று எருமை மாடு இந்த இடத்துக்கு வரப்போதுங்க. பார்த்தீங்களா? 2 எருமை மாடு இருக்கு. ஒருவேளை நம்ம இடத்த விட்டு ஓடிடும் போலங்க. நம்ம இந்த இடத்துல எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணணும். அதான் ஒவ்வொன்றா வாங்கி பிளாக் பண்ணலாம். இல்லைன்னா ஓடிட போதுங்க நம்ம இடத்த விட்டு. நம்மளோட ஜூ பாருங்க, ஓப்பன்லயே இருக்கு. இந்த அண்ணன் கிட்ட வேற ஏதாவது வந்திருக்கா கேட்போமா? இன்னும் வரல. இந்த அடுத்தது வந்தா நான் வாங்கிடுவேன். இது வரமாட்டேங்குதுங்க. நோ ஸ்டாக்குன்னு இருக்குங்க பாருங்க. எல்லாம் நோ ஸ்டாக்குங்க. எல்லாம் நோ ஸ்டாக்கு பாருங்களா. நோ ஸ்டாக்கு தாங்க ஃபுல்லா இருக்கு. சரி, வேற என்ன பண்றது? நம்ம இருக்கிற காசுக்கு எதையாவது வாங்கி விட வேண்டியதுதான். இது பேசிக்கானது வாங்கிடலாம். நிறையா இந்த இது நிறைய வாங்கிடலாம். கொச்சன்னு நம்ம இடமே கொச்சன்னு இருக்கட்டோங்க. என்ன சொல்றீங்க? இது ஒரு 3 வாங்கிடலாமா? எது 3 வாங்கலாம்னு நினைச்சேன். இது ஒரு 3 வாங்கிடலாம். ஓகே மக்களே, இப்ப நம்ம இடமே கொச்சன்னு மாற போகுது பாருங்க. எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதுதான். ஏகப்பட்ட பொருள் வாங்கியிருக்க மக்களே. இப்ப உங்களுக்கு விட்டு காட்டுறேன் பாருங்க. இந்தாவா எவ்வளவு வாங்கியிருக்கேன் பாருங்க. இப்ப நம்ம இடமே எப்படி இருக்க போகுது பாருங்க. ஓடுதுங்க. ஓடலப்பா, நம்ம இடத்துல தான் இருக்கு. நான் கூட நம்ம இடத்த விட்டு ஓடிடுமோன்னு பயந்துட்டேன். ஜாலியா பாருங்க மக்களே, வாங்க ஜாலியா பாருங்க. நீங்க பாக்குறதுக்காகவே விதவிதமா இல்ல, ஒரு 4 விஷயத்தை திரும்ப வாங்கி வச்சிருக்கேன். எப்பா மக்களே, என் இடமே கொச்சன்னு ஆயிடுச்சு பாருங்க. இப்ப டாலரும் செம்ம ஸ்பீடா ஏறுதுங்க. என் இடம் எப்படி இருக்கு? டாலர் எப்படி ஏறுது பாருங்க மக்களே. செம்மையா டாலர் ஏறுதுங்க. அப்பா, அப்ப கட்டிட வேண்டியதாங்க. நம்ம ஜூவை வேலி போட்டுற வேண்டியதுதான். வேலி போடாம எவ்வளவு நேரம் இருக்குது? நம்ம இந்த வேலியை நிறைய வாங்கிப்போம். ஐயோ, 3 தாங்க அண்ணன் வச்சிருக்காரு. சரி, அண்ணன் 3 தான் வச்சிருக்காரு. நம்ம 3 வச்சு முதல்ல பிளாக் பண்ணுவோம். இதை இங்க ஒண்ணு போட்டுட்டு ஓகேங்க, பிளாக் பண்ணிடலாம். ஓகே. திரும்ப ஐயோ, கரெக்டா போட்டுணுமா? அவ்வளவுதாங்க, போட்டுற வேண்டியதுதான். இப்ப இங்க ஒண்ணு போட்டுலாங்க. 4 தேவையா? ஒரு இடத்த மறைக்கிறதுக்கே 4 தேவைங்க பாருங்க, கொடுமையா. ஓகே மக்களே, இங்க ஒண்ணு போட்டுடலாம். இங்க வா. எஸ் மக்களே, 4 தேவை மக்களே. ஒண்ணு மறைக்கிறதுக்கு 4 தேவை. அதாவது ஒரு சைடை மறைக்க 4 தேவை மக்களே. பாருங்க, 4 போட்டுட்டேன். இனி அந்த சைட்ல தான் போடணும். சரி, வாங்கி போட வேண்டியதான். அவர்கிட்ட இருக்கணும், இருந்தாதான் வாங்க முடியும். என்னால அண்ணன் கிட்ட இருக்கா? இருங்க, இது ஒரு ஐயோ 1 தாங்க அதை வச்சிருக்காரு. சரி, வேற ஏதோ வச்சிருக்காரு பாருங்க. உட்டன் ஃபென்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அதை வாங்கிட வேண்டியதான். ஐயோ, $90 ஆச்சா? $70 ஆச்சா? $70 செலவு பண்ணுமா? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க. ஒரு சைடு அதை போட வேண்டியதுதான். ஒரு சைடு இந்த ஃபென்சிங்க போட வேண்டியதான். இருங்க, உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு சைடு ஆபத்துக்கு பாவம் இல்லை, இதை போட்ட வேண்டியதான். இங்க திரும்பி இதை எடுத்து
நல்ல வேலைங்க. நம்ம ஒரு வாட்டி தான், ஒரே வாட்டியில் அதை செட் பண்ணணும்ட்டு இல்லை, நம்ம பொறுமையாக கூட செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட்